Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல ஜரியில எப்படி செயின் ஸ்டிட்ச் போடலாம்ங்கறத பாப்போம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படினா நார்மலான சீவிங் த்ரெட்ல எப்படி செயின் போடலாம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அது பார்த்துட்டு ஜரி போடுறது எப்படிங்கறத பாருங்க. ஜரி செயினுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்துர்க்கேன். இந்த ஜரி த்ரெட் நீங்க எடுக்கும்போது என்ன பார்த்து வாங்கணும் அப்படினா இந்த மாதிரியான நூல் இருக்கணும். அந்த ஜரி கொஞ்சம் பிரிச்சிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நரம்பு இருக்கும் ஒரு சிலதுல ஒரு சில நூல் இருக்கும். இந்த மாதிரி த்ரெட் இருக்குறதா பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஃப்ளெக்சிபிளா இருக்கும் and ஈஸியா உங்களுக்கு பிகினரா இருக்கும்போது வரும். சோ இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. த்ரெட்ல நம்ம நார்மலா போடுற மாதிரியான ஒரு நாட் வந்து நீங்க போட்டு எடுத்துக்கங்க. இது மாதிரியே போட்டு எடுத்துக்கிட்டு சேம் அதுல நான் சொன்ன மாதிரியே தான் அந்த மிடில் ஃபிங்கர்லயும் தம் ஃபிங்கரையும் யூஸ் பண்ணி அந்த நாட்டை பிடிச்சுக்கங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கங்க. இதுல நீங்க த்ரெட் வந்து வெளியில எடுக்கும்போது அந்த விரலுக்கு மேல இருக்கிற த்ரெட்டை தான் எடுக்கணும். அடியில இருக்கிறத எடுக்க கூடாது. இப்போ ஃப்ரேமுக்கு அடியில நீங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு போயிட்டு நம்பர் 14 நீடில் தான் ஜரிக்குமே நான் எடுத்துர்க்கேன். த்ரெட்டை வந்து வெளியில எடுத்துக்கங்க. நான் சொன்ன மாதிரியே தான் இன்சர்ட் பண்ணுங்க. த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுங்க. புல் பண்ணும்போது சின்ன ரொட்டேட் பண்ணி அந்த த்ரெட்டை வந்து வெளியில எடுங்க. அண்ட் அதே மாதிரி பிகினரா இருக்கையில நம்ம இன்னொரு தப்பு பண்ணுவோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீடில குத்திட்டு த்ரெட் சுத்திட்டு வெளியில எடுக்கையில பேக் சைடு வந்து புல் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி நீங்க பேக் சைடு புல் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அது வந்து செயின் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். பட் என்ன ஆயிடும் அப்படினா இந்த மாதிரி செயின் மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நீங்க பார்க்கையில நீங்க வந்து போட்டு முடிக்கிற வரைக்கும் அது கரெக்ட்டா தான் இருக்கும். ஆனா நீங்க ஃப்ரேம்ல இருந்து ஒன்ஸ் நீங்க கிளாத்தை வெளியில ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நீங்க இந்த மாதிரி போடிங்கல பேக் சைடு புல் பண்ணி போட்ட அந்த செயின் மட்டும் என்ன ஆயிடும் அப்படினா லூசா இருக்கும். சோ இந்த ஒரு தப்பு வராத மாதிரி நீங்க வந்து பார்த்து போடுங்க. அண்ட் நீங்க போடும்போது எப்போதுமே இந்த நீங்க நீடில குத்தும்போது குத்தணும். அதே மாதிரி த்ரெட் சுத்தும்போது சுத்தணும், இழுக்கணும், திருப்பணும் அப்படிங்கறத வந்து ஒரு செயின் போடும்போதுமே நீங்க சொல்லிக்கிட்டே பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஜரி த்ரெட் வந்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாவும் இருக்கும். அதே மாதிரி ஃபாஸ்ட்டா உங்களுக்கு வந்து சீக்கிரமே கிடைச்சிடும். போடும்போது நம்ம தப்பு இல்லாம ஈஸியா கத்துக்கவும் முடியும். சோ நான் கத்துக்கிற போது ஒரு செயின் போடும்போதுமே நான் குத்தணும், சுத்தணும், இழுக்கணும், திருப்பணும் அப்படினு சொல்லிக்கிட்டே தான் பண்ணுவேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். Thanks for watching. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. பை பை.